இப்போ வெற்றி தோல்வி இது மனிதனுக்கு இது ரெண்டும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருங்க. ஆனால் இதில் வந்து நிறையா பேருக்கு தோல்வியை நிறையா பேர் பார்த்துங்க. இந்த தோல்வி நிறையா பேர் வந்து ரொம்ப தாங்க முடியாமல் மன உளைச்சலில் அந்த தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த தற்கொலை பண்ணுறப்ப அந்த ஆன்மா வந்து அதை வந்து ஏற்குமாங்கய்யா, இந்த மாதிரி தற்கொலை பண்ணு அப்படின்னு தூண்டுங்களா? ஆன்மா சம்பந்தமே படுறதில்லை, மனம் சம்பந்தப்பட்டது தான் உலக வாழ். மனம் வேற ஆன்மா வேறங்க. ஏன்பா மனசு என்னதுப்பா, கத்திரிக்கோள் கந்த கோலம் அது. ஆன்மா புனிதமானதுப்பா. ஆன்மா தான்பா கடவுள், மனம் தான்பா மனுஷன். ஆன்மாவுக்கு கண்ட ஆசைகள் வராது, உலக விஷயத்தில் அது ஈடுபடாது. அது ஈடுபடுறது கடவுள் விஷயத்தில். ஆனால் மனம் கந்தமாக போகுதுங்க. உண்டு 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 ஆசையை வளர்த்துக்கும், அதனாலே துன்பப்படும். அதனால துன்பப்படுறோம் தெரியாது, திருப்பி திருப்பி அதையே செய்யும். அதனால் இதெல்லாம் மன சம்பந்தப்பட்டது. அப்போது இவனுடைய மரணத்தை தேடினது மனம். இப்போ ஒரு காலில் போகிறோம், ஏதாவது ஒரு அடிபட்டுச்சுன்னா துடியாக துடிச்சு போகிறோம் இல்லை? அப்படிப்பட்ட உடல் இது. ஏன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் உள்ளங்கால் வரைக்கும் இது மனம். மனம் இல்லாத இடம் மனுஷன் இல்லை. அப்போ இந்த மனம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் உணர்வுகள் இருக்குது. அந்த உணர்வுகள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வலியும் இருக்குது இல்லையா? அப்போ காலில் ஒரு அடிபட்டுச்சுன்னா வலிக்குது, மனம் உணருது இல்லையா? காலை சொல்லிச்சு எனக்கு வலிக்குதுன்னு இல்லை இல்லை, மனசு தானே சொல்லுது கால் வலிக்குதுங்க. அப்போது மனம்தான் உணருது. ஆனால் இவ்வளோ சின்ன அடிபட்டால் உணர்கிற மனம் ட்ரெயினில் போய் தலையை கொடுக்குது இல்லையா? அது எப்படி கொடுக்க முடியும்? அதான் எப்படி, யார் அதை இயக்குறது? மனம் தான் இயக்கும். ஆன்மாக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது, மனம் தான் இயக்கும். அப்போ மனமாகப்பட்டது என்ன நினைக்குதுன்னா, நான் இனி வாழ தகுதி இல்லாதவன், நான் வாழக்கூடாது, நான் செத்துடணும் அப்படின்னு நினச்சி போய் கொடுக்குது. அந்த மாதிரி கொடுக்கும் போதுன்னா உடல் உணர்வத்து போகுது. ஏன்னா உடலுக்கு உணர்வை உண்டாக்குறது மனம். இந்த மனமாகப்பட்டது தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னும் போது அதுக்கு உணர்வு போயிடுது. உணர்வு போகும்போது எது பட்டாலும் வலிக்கல, அது கத்தல, அது கதறல, அது இல்லையா? ஒரு துளிவுண்டு நெருப்பு பட்டுச்சுன்னா நம்ம துடிச்சிடுறோம், நல்லா போட்டு கொளுத்துக்கு நடந்து வருது. என்ன காரணம்? மனம் மறுத்து போச்சு. அதனால் அந்த உடல் வலி தெரியல. மனம் உணர்வு இருந்தால் வலி தெரியும். அதனால் இது எல்லாம் மன சம்பந்தப்பட்டது, ஆன்மாக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சொல்லு. அங்கே அவங்க ஒரு மூஞ்சி இருக்கு, அது ஒரு அழகு. சரி. இங்கே ஒரு மூஞ்சி இருக்கு, இது ஒரு அழகு. சரி. இப்போ இங்கே ஒரு தெய்வம் இருக்கு, இது ஒரு அழகு. சரி. இப்போ ஏன் மூஞ்சி இருக்கு ஒரு வித்தியாசமான இருக்குன்னு வச்சுங்களேன், கோராமையாகுது. ஆமாம் ஆமாங்க. சொல்லு. அப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்போ இந்த அழகை காட்டியும் வேற அழகு என்னங்கய்யா? இந்த அழகை காட்டுறதுல இல்லைங்க, நிறைய பேர் கணவன் இறக்க போகிறார், ஒரு 10 நாள் 15 நாளுக்கு முன்னாடி பின்னாடி இறக்க போகிறார். இந்த 3 இருந்த பொம்பளை கூட அந்த 15, ஆனால் இறக்க போகிறார் தெரியாது. ஆனால் தன்னாரியாமையே முகம் ஒரு கலகலப்பு வரும், அது இயற்கை. அதுதான் தாய் தகப்பன் ஒரு இரத்த பந்தம் ஒருத்தனுக்கு. அதே மாதிரி மனைவி கணவன் தன் உயிர் பந்தம். தெரியுமா? தெரியுமா? இல்லை, இன்னைக்கு அடிச்சுட்டு ஒரு பொம்பளையை கட்டிக்கிறது, அப்புறம் தேத்தி போடுறது, வேறு ஒரு பொம்பளையை கட்டிக்கிறது, இதுதான் முக்கியமா? அதனால் அந்த உயிர் பந்தம் இருக்கிறதால கணவன் இறக்கிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி இவ கோராமையான முகம் உள்ளவளாக இருந்தால் கூட ஒரு கலகலப்பு வந்துடும். அப்போது அகம்ன்றது உயிர், புறம்ன்றது முகம். அப்போது அகத்தில் நடக்க போகிற விஷயத்த முகத்தில் காட்டுது இல்லையா? அதனால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்போ இதெல்லாம் அழகு. நீ வந்து இது அழகா, இதை போய் போட்டோ வேணா பாருப்பா.
இல்லை நிறைய பேர் அப்படித்தாங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அழகு அழகா இருக்கு அப்படிதான் நான் சொல்லுவேன்பா. ஒரு 5 பொண்ணு இருக்குது ஒரு வீட்டில். ஒரு மாப்பிள்ளை போடுறாரு, ஒரு பொண்ணு பார்க்குறாரு, கட்டிக்கிறாரு. 5 பொண்ணையும் கட்டிக்க முடியுமா அவரு? இல்லை, முடியாது. கட்டிக்க முடியாது. பொண்ணை தான் கட்டிக்க முடியும். அப்போ 4 பொண்ணு நல்லா இல்லை. ஆனால் அந்த 4 பொண்ணு நல்லா இல்லைன்னு இந்த உலகத்தில் யாரும் கட்டிக்காமையா இருக்கிறான்? அவனுடைய பார்வைக்கு அவ அழகா இருக்கிறான் இல்லையா? அதனால் அவன் விரும்பி கட்டிக்கிறான். எல்லாரையும் கட்டிக்க முடியாது. இப்போ நான் பார்க்குற பொருள் ஒரு பொருள் அழகாக இருக்குது, அது எனக்கு பிடிச்சது. ஆனால் எனக்கு அழகாகிற பொருள் உனக்கு அழகாக இருக்காது, அடுத்த பொருள் அழகாக இருக்கும். அதனால் நீ கட்டிக்கிற. உலகத்தில் எல்லாமே அழகு தான், எல்லாமே அசிங்கம்தான் இல்லையா? அப்போ அழகுன்றது வேற, அழகுன்றது மனம், அழகுன்றது செயல்பா. அதான் அழகு. முகத்தை வச்சு பார்க்கக்கூடாது. முகத்தை வச்சு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை போயிடும், பாழ போயிடும். உன் பொண்டாட்டி போகும்போது நல்லா ஒரு பண்டல் சம்பாரிச்சுன்னு போனீங்கன்னா வீட்டுக்காருக்கு சுடு தண்ணி வச்சு போட்டு வழியிலே வாங்க 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 தண்ணி வச்சுக்கிறவங்க குளிங்க முதல்னு சொக்காவை கட்டிடுவா. 10 பைசா இல்லாத அப்படியே தள்ளாடிக்கின்னு போனேன்னு வச்சு உட்டு கட்டியும் தொடப்பு கட்டியும் வச்சுக்கின்னு சாத்துவா. அப்போது உன் பொண்டாட்டி எதுக்கு மரியாதை கொடுத்தா? உனக்கு மரியாதை கொடுத்தா? நீ சம்பாதிக்கிற பணத்துக்கு மரியாதை கொடுத்தா. அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அவங்க சம்சாரம் மாதிரி சம்சாரங்கமே இல்லைங்க. இப்போ நம்ம கூட இருக்காங்க, கெட்டவங்களும் நம்ம கூட இருக்கிறாங்க, அதாவது நமக்கு தெரியாது. இந்த வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு அது எதை குறிப்பிட்டு சொல்றாங்க? நீ முதல்ல வழியாகிறையா பாரு. ஏன்னா நம்ம பழக்கம் எப்படின்னா, நான் என்னமோ உத்தம மாதிரியும் மற்றவங்களாம் கெட்டவ மாதிரியும், நான் நல்லவங்க கூட சேருங்க, என் கூட நல்லவன் தான் சேரணும் அப்படின்னு. அவனை கேட்டா ஐயோ தனப்பாலை விட அயோக்கியம் யாருமே கிடையாதுங்கன்னு இல்லையா? இது ஒவ்வொருத்தனும் மனம் தன்னையே மிகைப்படுத்திக்கிறது. நான் தான் உத்தம உலகத்தில், மற்றவங்களாம் கெட்டவன்னு தான் மனம் தன்னையே மிகைப்படுத்திக்கிறது இல்லையா? உண்மையான ஆன்மீகவாதியாக இருந்தால் தன்னை மிகைப்படுத்த மாட்டான். லண்டன்லேருந்து வதனி ஃபோன் பண்ணுது எனக்கு, சாமி இத்தனை கோடி மக்கள் உங்களை கும்பிடுவது, இவ்வளோ வாழ்த்துது, இவ்வளோ புகழ் இருக்குது, உங்கள் மனசு எதுவும் மாறலையான்னு. ஏமா மாறணும்னு? அந்த புகழ் இருக்குது அப்படின்னு நான் அதை பற்றி யோசித்தா தானே என் மனம் மாறுறதுக்கு. நான் அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. நான் பிறந்தேன் வாழ்ந்தேன் கடவுளை தேடிங்கிறேன், தேடனே இந்த கடவுளை பற்றி சொல்லிக்கின்னுக்கிறேன். இதுதான் எனக்கு தெரியும். எந்த புகழும் என்னை ஒன்றையும் பண்ணாது. இப்போ கூட வண்டியில் வர முடியல பார்த்தியா, வழியெல்லாம் மடக்கிறான், காலில் கதவு அவனே திறந்துட்டு காலில் வந்துக்க மாட்டான். ஆனால் இது அவனுடைய பழக்கம். நான் இங்கேயே என்ன சொல்கிறேன், உபதேசம் வாங்க சீடர் தவிர என் காலில் மற்றவங்க விழக்கூடாதுன்றேன். ஆனால் அவங்க என்ன ஒரு முடிவோடு வராங்க, போய் குருக்கிட்ட காலில் வந்து ஆசீர்வாதம். நான் தடுக்க முடியல. ஏன்னா நல்ல ஆன்மீகவாதி எந்த புகழுக்கும் ஈடுபட மாட்டான். ஆன்மீகத்தை அறியாதவன் எல்லா புகழுக்கும் ஆசைப்படுவான். அஞ்ஞானிக்கும் ஆன்மீகவாதின்னு வேஷம் போட்டவனுக்கு என்ன விஷயம்னா, அஞ்ஞானி வேஷம் கட்டின்னு மாட்டான், ஆன்மீகவாதின்ற அஞ்ஞானி வேஷம் கட்டின்னுப்பான். ஆன்மீகத்தை அறிஞ்சி கடவுளை எவன் ஒருத்தன் கண்டானோ எந்த வித ஆடம்பரமும் பண்ண முடியாதவனால அவன் மனம் ஏற்றுக்காது. அதனால் இதெல்லாம் இந்த உலக விஷயத்தில் என்ன தான் உத்தமன்னு நான் நினச்சிக்கூடாது. அப்படி நினச்சிங்கன்னா புகழனுடைய போதை ஏறி போச்சுன்னு அர்த்தம். அப்போ ஒரு சில வீட்டில் சொல்கிறாங்க வெளுத்தெல்லாம் பால் நினைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்கு அந்த பழம்? அது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, நான் 10 பேர் இருக்கிறான்னா 10 பேரில் 4 நல்லவன் இருப்பான், 2 திருடனும் இருப்பான். எல்லாரையும் 10 பேரையும் நல்லவன் நினைக்காத, அதில் 2 திருடனும் இருப்பான். அதை ஜாகிரதையாக இருந்ததுக்காக சொன்னாங்க சாமி. நான் தனபால் கூட சேர்றேன்னா எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, கொஞ்சம் ஜாகிரதையாக இரு தனபால்கிட்ட, மோசமான ஆள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அது. அக்கம்மா இப்போ நான் வந்து ஒரு முடிவு எடுக்கிறேன், அது எனக்கு சரியா தப்பா அப்படின்றது எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கு. நான் கொஞ்சம் பயந்த சுபாவம். சார் நம்ம எடுக்கிற முடிவு எப்படி இருக்குமோ, ரைட்டா இருக்குமா தப்பா இருக்குமா அப்படின்னு வந்துட்டே இருக்கு. அதனால ஒரு முடிவு எடுக்கிறதுல ஒரு டைம் எடுக்குது எனக்கு ரொம்ப. எடுக்கட்டும், டைம் எடுத்து ஆராய்ஞ்சி 4 வகையும் யோசித்து ஒரே முடிவாக எடுத்துடு. குழப்பிக்கினே இருந்தீங்கன்னா முடிவே கிடைக்காது. அதனால் எதை செய்கிறனால இது நான் செய்கிறேன்னு முடிவு பண்ணிட்டேன்னா, செத்து போடுறேன்னா கூட செத்து போயிடணும். செத்தா நான் பொறுப்புனா, செத்தா என் போனால் எங்கே போவோம், செத்தா என் பாடி யார் எடுப்பாங்கன்னு யோசித்துக்கிட்டு இருந்தால் சாவே மாட்டோம். அதனால் எதை யோசித்தாலும் நல்லதாக யோசிங்க, அது ஒரே முடிவாக எடுங்க.
சந்தேகத்திலேயே இருந்தீங்கன்னா எந்த முடிவும் இருக்காது, வாழ்க்கையே சரியாக இருக்காது. இவர் கூட வாழலாமா, இவர் கட்சி வரைக்கும் வச்சிருப்பாரா, இவர் பாதியில் விட்டுட்டு ஓடிடுவாரா, இது வாழ்க்கையா? எதை செய்தாலும் ஒரே நினைவு, ஒன்று முடிவு, ஒரே செயல், அப்படி இருக்கணுமே தவிர குழப்பிக்கினே இருந்தால் முடிவே கிடைக்காதுமா. சொல்லுமா. அவ்வளோதான். சந்தோஷம். போய்ப்பார். வணக்கம் சாமி. வணக்கம்பா. சாமி, இப்போ தற்கொலை பண்ணிக்கிறாங்க சில பேர். சாகட்டும். சில பேர் வந்து இயற்கையாகவே இருக்கிறாங்க. சாகட்டும். இவங்க ஆத்மா வந்து எப்படி சாமி ஏற்படுது? என்ன ஆத்மா? இப்போ தற்கொலை பண்ணிக்கிறவங்க வந்து மனசில் வந்து ஆசை இருக்கும், அந்த ஆசை நிறைவேற்றினால தற்கொலை பண்ணிக்கிறாங்க. சாதாரணமாக இறந்து போகிறவங்க இயல்பாக ஆசையாக இருக்காதா? இருக்கும். ஆனால் அந்த ஆசையினால் தற்கொலை காட்டில் பார்த்துக்கிறியா, இப்போ கொளுத்தும் போது மாறு வரைக்கும் எரியாது. அவங்களுக்கு துட்டு ஐசி ஏற்று போய் தங்கம் ஐசி ஏற்று போய் தெளிப்பாங்க மேலே. சாதாரணமாக செத்தவனுக்கு ஆசை அத்தனை பேருக்கும் உண்டு. ஆசை இருக்கிறதால தான் நான் வாழ்ந்துன்னு இழுத்துன்னு கிடக்குறோம். இங்கே ஆசை இல்லாதவன் யாருமே கிடையாது. தற்கொலை பண்ணிக்கிறோம், பிறப்பு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா செத்தும் உடனே பிறப்பேற்றுன்னு போவோம். இவ்வளோ தான் வித்தியாசம். வேறு என்ன? அது எத்தனை நாள் சாமி இருக்கும்? எத்தனை நாள்னு நான் தான் போய் செத்து பார்த்தா தான் தெரியும். இல்லை சார், நான் செத்துன்னா எத்தனை நாள்னு சொல்லுவேன்பா. இன்னும் நான் சாகலையே. ஒருத்தர் இறந்தால் 16 நாள் ஆகும். 16 நாளில் காரியம் பண்ணால் 17ஆவது நாள் அவர் பிறந்துருவார். சாதாரணமாக செத்தா. சரிங்க சாமி. குத்தி போட்டு கொலை பண்ணி போட்டு தூக்கு போட்டுன்னு மருந்து குடிச்சு சாவரம்லாம் அவ்வளோ சீக்கிரம் பிறப்பு எடுக்க மாட்டான், லேட் ஆகும். ஆனால் எப்போன்னு நான் கணக்கெல்லாம் பார்த்து சொல்ல முடியாது. ஏன்னா நான் போனேன்னா அவங்களெல்லாம் கூப்பிட்டு 20 நாள் பொறுத்து எடுப்பீங்கன்னு கேட்டு சொல்லுவேன். சொல்லுப்பா. சரிங்க சாமி. இன்னொரு கேள்வி. இப்போது நம்ம விதின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ விதின்றது நம்ம இறப்பை குறிக்குதா இல்லை நம்ம வாழ்க்கையை பொறுப்பையே குறிக்குது. விதி இல்லைன்னா நீ இந்த பூமியில் வந்தே இருக்க மாட்டேன். சரிங்க சாமி. விதி இல்லைன்னா ஒருத்தன் கூட இங்கே சாகவே மாட்டேன். நீ நான் நிற்கிறது கூட இடம் இருக்காது. அதனால் விதியின் விளையாட்டு தான் உலகமே. இடையில் மதி விளையாடின்னு இருக்குது. ஓகே சாமி. அப்புறம் என்ன? சரிங்க சாமி. இப்போ வந்து நம்ம இன்னொரு கேள்வி என்னென்னா, சொல்லு. நம்ம எதை மேலே 100% நம்பிக்கை வைக்கிறோமோ அது லைஃப்பில் நடக்குன்றாங்க. அது எப்படி நடக்கும்? நான் நினைக்கிறேன் எத்தனை நாளாக எவ்வளோ 73 வயசாகுது. அடுத்த 29 வந்தால் 74 ஆகுது. நானும் நினச்சின்னுக்கிறேன் ஒரு ஏரோப்ளைன் வாங்கணுன்ட்டு. வாங்கவே முடியல ஒரு நாள் வரைக்கும். இல்லை சாமி, என் கேள்வி நினைச்சதெல்லாம் நான் தான் கடவுள் என்னத்துக்கு எவனா முட்டால் சொல்கிறதுலாம் கேள்வியாக வைக்கக்கூடாது. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது, என்ன நினச்ச நடந்தது? இல்லை சாமி, நான் கேள்வி என்னென்னா, நான் வந்து எதை நம்புறேனோ அது என் லைஃப்பில் நடக்குது. அதான் நான் உனக்கு நடந்தது. அப்படிலாம் சில விஷயங்கள் நடந்து சில விஷயங்கள் நடக்கல. அது எல்லாருக்கும் நடக்குது. சிலது நடக்காது. அதனால் நினைக்கிறதெல்லாம் நடக்காது. நான் வானத்தில் போய் நின்றுக்கணும்னு நினச்சா நடக்குமா? நீ நினச்சி இன்னும் போய் பார்க்கலாம். நான் பார்க்குறேன். நடக்காது சார். சில விஷயம் நடக்கட்டும்பா, சிலதான் நடக்கட்டுமே. அதனால் கற்பனை வாழ்க்கை வாழக்கூடாது. நீ நிஜத்தில் எதை வாழற, எதை தேடுற, அதை பாரு. அதுதான் வாழ்க்கைக்கு உகந்தது. சரிங்க சார். இப்போது உண்மையான அன்பு யார் சாமி வைப்பாங்க? உண்மையான அன்பு தாய் வைப்பாங்களா, தந்தை வைப்பாங்களா, பசங்க வைப்பாங்க? நீ வைக்கிறியா? முதல்ல உங்கள் அம்மா பார்க்குறாங்களா? அப்பா இருக்காங்க. அம்மா இல்லையா? அப்பா மேலே பற்று இருக்குது. அப்போ உனக்கு இருக்கு சார். உங்கள் அப்பா உங்கள் மேலே பற்றுருக்கும். ஏன்னா பெற்றவனை பிறந்தவனை விட பெற்றவனுக்கு அக்கறை ஜாஸ்தி, அன்பு ஜாஸ்தி. உங்கள் அப்பா உன்னை அடிக்கணுன்னா அஞ்சுவான். நீ என்ன உங்கள் அப்பனை ஒரு அறை கொடுத்துடுவேன். ஏன்னா நீ பிறந்தவன், அவன் பெற்றவன். பெற்றவனுக்கு இருக்கிற அன்பு பிறந்தவனுக்கு இருக்காது. பெற்றவன் ஒரு புடி சோறு இல்லாத சாவுவான். ஆனால் இவன் பெற்றவனுக்கு ஊட்டுவான் எத்தனை போய். உண்மைதான் சாமி. உண்மைதானே? உண்மையாக தானே பேசினுக்கிறேன் நான். அதனால் அன்பு வந்து பெற்றவங்களுக்கு தான் அதிகம், பிறந்தவங்களுக்கு இல்லை. போ. நன்றி சாமி. நன்றி. மனம் சொன்னீங்கல்ல, மனம்னே ஒன்று கிடையாது மனுஷனுக்கு. ஆனால் இருக்குது. அது ஏக்குது, அது ஏங்குது. அப்போது அந்த மனமாகப்பட்டது ஒரு விஷயத்தை நினைக்குது, இதை செய்யலாமா அப்படின்னு நினைக்குது. ஒரு வினாடிக்கு ஒரு வினாடி மாறக்கூடியதான் மனம். ஆன்மா மாறாது, உடல் மாறாது, ஆனால் மனம் மாறும். அந்த ஒரு வினாடிக்கு முன்னே ஒரு செயல் செய்யலாமான்னு யோசித்தீங்க. மறு வினாடியில் ஐயோ இது செய்தால் நஷ்டம் வந்துடுமா, இது வேணாம் அப்படின்றோம். மனத்தினுடைய இயல்பு தான். ஆனால் நீ செய்யும்போது மனம் எந்த நிலையில் இருந்ததோ அதை தான் நீ செய்வ. வானான்னு முடிவெடுத்துச்சுன்னா மனம் அது வானானிடும். ஓனோன்னு முடிவெடுத்துன்னா அது நஷ்டமானாலும் அந்த நேரத்தில் செய்யும். மனம் எந்த நேரத்தில் செயல் புரியுதோ அந்த நேரத்தினுடைய செயல் மாறிடும். அதனால் மனம் வந்து ஒரே நிலையில் நிற்காது. ஒரே நிலையில் நின்னால் அது மனமாகாது. இப்போ
உலகத்தில் உள்ள அத்தனை உயிரினத்தையும் என்னன்னு சொல்கிறோம்? ஜீவன் சொல்கிறோம் இல்லையா? யானை எவ்வளோ பெருசுக்குது, அதை கூட ஜீவன் தான் சொல்கிறோம். சிங்கம் எவ்வளோ பொல்லாததாகுது, அதையும் ஜீவனும். எறும்பையும் ஜீவன் சொல்கிறோம். ஆனால் நமக்கு மட்டும்தான் மனுஷன்னு ஒரு பேர் வச்சுன்னுக்குறோம். இது ஏன் நமக்கு மட்டும் இந்த பேர் அப்படின்னா, அது பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் மற்ற எல்லா ஜீவராசியும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த மனுஷன் மட்டும்தான் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் மாறுபட்டுக்கின்னே இருப்பான். இந்த மாறுபடுறதுக்கு காரணம் என்னென்னா, இவனுக்கு மனம் இருக்குது, அதுக்கு உயிர் இருக்குது. இந்த மனம் இருக்கிறதால எப்பெல்லாம் இவனுக்கு எதெல்லாம் தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி இவன் மாறுவான். அந்த மாறுறதால் தான் மனுஷன்னே பேர் வச்சுக்குது. ஒரு புலி பிறந்த சின்ன புலிக்குட்டி புலின்னு தான் சொல்லுவான், சாகும்போது கூட புலி தான் சொல்லுவான். மனுஷனை சொல்லுவானா? பிறந்த உடனே குழந்தைன்னுவான், இடைப்பருவம் தான் வாலிபன்னுவான், இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா முதுமைன்னுவான், அதையும் தான்னா பிணம்னுவான். ஆனால் வேறு உலகத்தில் எந்த பொருளுக்காக அப்படி இருக்குதா? எதுவாக இருந்ததோ அதுவாக தான் பேர் செத்தாலும். இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் இத்தனை விதமான பேர்கள். அதனால் இந்த மனத்தினுடைய நிலைப்பாடு அப்படிப்பட்டது. இப்போது இந்த இடம் வாங்கணும், இடத்துக்காரங்கிட்ட ரேட்டு பேசி அட்வான்ஸை கொடுத்துட்டோம். இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஓவர் விலையாக இருக்குது, அந்த விலை கொடுத்து வாங்க வேண்டியதில்லை, அவனா நிலத்துக்காரனே தானாக வருவான், அப்போ பேசணும்னா குறையும், அப்போ வாங்கலான்னாங்க. ஆனால் நான் ஒரே புடியான என்ன, அது விலை ஜாஸ்தியாக கம்மியாக அதை பற்றி யோசிக்கல. எனக்கு இடம் வேணும், ஜனங்க வந்தால் நிம்மதியாக போகணும், அதுதான் என்னுடைய குறிக்கோள். அதனால் விலை ஜாஸ்தி தான் பரவாயில்லன்னு வழிகட்டாயமாக வாங்கினேன். ஏன்? எந்த செயல் நான் செய்தாலும் அது உலகத்துக்காக இருக்கணுமே தவிர எனக்காக இருக்கக்கூடாது. எனக்காக இருந்தால் அவன் ஒரு இல்லறவாசி, உலகத்துக்காக இருந்தால் அவன் பொதுவ நல்லவாசி. அதனால் ஒரு ஆன்மீகவாதியினுடைய செயலெல்லாம் எப்படி இருக்குன்னா, உலகத்தையே ஏம் பண்ணின்னு இருக்கணும், ஊட்டை ஏம் பண்ணிக்கினே இருந்தால் அவன் யுகவாசி. உலகத்தையே ஏம் பண்ணுறான்னா அவன் பரவாசி. இப்படி இருக்குது சாமி. சொல்லும். ஒரு மனிதன் தாயினுடைய வயிற்றில் கர்ப்பத்தில் இருக்கிறான், தாயினுடைய வயிற்றில் கர்ப்பத்தில் இருக்கிறான். கர்ப்பத்தில் இருந்தவன் நல்லா இந்த மனோலி பாம்பு மாதிரி நீட்டாக வெளியே வந்துட முடியாது. ஆமாம், கஷ்டப்பட்டு தான் வெளியில் வரணும், போராடணும். தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்த ஒரு குழந்தை வெளியே வரணும்னா அது பெரும் போராட்டம். அது ஆரம்ப காலமே உலகத்துக்கு வரும்போதே போராட்டத்தில் தான் அது வந்தது. அந்த போராட்டத்தை அந்த குழந்தைய உலகத்துக்கு கொடுக்கறது தாய் போராடணும் இல்லையா? அப்போ ரெண்டு பேருக்கும் போராட்டத்தால் அந்த குழந்தை பெற்றவளுக்கு தாய் என்ற மரியாதை கிடைச்சது. அந்த குழந்தை பிறகுலாம் தாயின் மரியாதை கிடைக்குமா? ஆமாம் ஆமாம், கிடைக்குமா? கிடைக்காது, கிடைக்காது. அது எத்தனை வயசானாலும் ஒரு குழந்தை பிறந்தால்தான் தாய். அப்போ தாய் என்ற பேருக்காக அந்த பொம்பளை போராடணும். நான் உலகத்துக்கு வரணுன்றதுக்காக அந்த குழந்தை போராடி வந்தது இந்த உலகத்தில் இல்லையா? ரெண்டு பேருனுடைய போராட்டத்தில் தான் ரெண்டு உருவங்கள் வந்தது. அந்த பிறக்கும் போதே இருந்த போராட்டம் நீ போகிற வரைக்கும் வாழ்க்கையில் போராட்டம் தான். நோயா பட்டு நின்றோட பொட்டுன்னு செத்து போட்டீங்கன்னா போராட்டம் இல்லாமல் போவோம் இல்லையா? ஆனால் போகும்போது கூட இது இந்த உடலை சும்மா விடாது. இந்த உயிர் ஆட்டி பட்சிட்டம் போராடி தான் அது வெளியே போகும். அப்போது பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் போராடி தான் ஆகணும். சும்மா இருக்க முடியாது. சும்மா இருந்துட்டான்னா மகான். சும்மா இருக்கவே முடியாது மனுஷனால. போராட்டத்தில் தான் வாழ்க்கை பயணமே தொடங்கும். அப்படி போராடாத வாழறானா அவன் இந்த உலகத்துக்கு உபயோகமற்றவன் அர்த்தம். நான் போன வீடியோவில் கூட சொன்னேன், உழைக்காம கஷ்டப்படாம வாழணும்னா எப்படின்னா செத்து போனோன்னு இல்லையா? ஏன் சொல்கிறேன்னா, ஒரு மனிதனுடைய உழைப்பு எப்படி இருக்கணும், நான் உழைச்சி 4 பேருக்கு போட முடியும், என்னால் போடுவேன் அப்படின்னு வாழணும். 4 பேருக்கிட்ட இருக்கிறத பிடிங்கி நான் சாப்பிடுவேன்ற மனுஷன் கிடையாது, அதுவும் இருக்கும். அப்படி வாழும்போது போராட்டங்களை அவன் சந்திச்சு தான் ஆகணும். அது ஒரு துறையில் இல்லை, எல்லா துறையிலையும். ஒரு பொம்பளை அடுப்பில் சோறாக்கணுன்னா எவ்வளோ கஷ்டம். கடைக்கு போகணும், கடைக்கு போகிறதுக்கு காசு போகணும், அரிசி வாங்கணும், அதே எடுத்துன்னு கழுவி ஒலை போட்டு சோறாக்கணும். எவ்வளோ சார் போராட்டங்குது அதில்.
அந்த 10 ரூபாய் நீ சம்பாதிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் நீ எவ்வளோ போராடணும்? போராடாமல் வாழ்க்கையே கிடையாதுப்பா. ஞானத்தில் போனோன்னா உலகத்தில் எல்லாத்த விட போராட்டம் இதில் தான். அதனால தான் எல்லாத்துலேயும் எல்லாரும் வாழ முடியுது, இதில் மட்டும் எல்லாராலையும் வாழ முடியல. ஞானம் என்று சாதாரணமான விஷயம் இல்லை, பெரும் போராட்டம். உன்னுடைய ஆன்மாவே நீ இழக்க வேண்டியதுனால கூட வரும். இழக்க தயாராக இருந்தால்தான் ஆன்மீகவாதி, இல்லைன்னா அஞ்ஞானி. சாமி, சிவபெருமான் சைவத்துக்குரியவர்னு சொல்கிறோம். சிவபெருமான் சைவத்துக்குரியவர். ஆனால் கண்ணப்பர் பன்னிக்கறி கொடுத்து சாப்பிட்டாரு. ஆமாம். அப்படின்னா கடவுள் சைவத்தில் இருக்கிறவர் இருப்பாரா, அசைவத்தில் இருக்கிறவர் எடுத்திருப்பாரா? சைவத்தில் இருந்தால் சைவத்தில் இருந்தால் கடவுள் ஏற்றுக்குவாரா, அசைவத்தில் இருந்தால் கடவுள் ஏற்றுக்குவாரா? சீக்கிரம் வருவாரா, சீக்கிரம் ஏற்றுப்பாரா? கரெக்டான கேள்வி தான். ஆனால் சிவம் சைவமா அசைவமானு கேட்டது தப்பு. ஏன்னா தான் படைச்ச உயிர்களை தானே கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதை அவன் சாப்பிட போகிறதும் இல்லை, ஏன்னா அவனுக்கு பசியும் இல்லை. அப்போ கண்ணப்பர் மட்டும் எப்படிப்பா கொடுத்தாரு? அப்படின்னா கண்ணப்பர் அங்கே அந்த இறைவனை அந்த கோலத்தை காண்றதுக்கு முன்னாடி அங்கே ஒரு அர்ச்சகர் இருந்தார். அவர் டெய்லி என்ன பண்ணார்? நீராடி பூச்சூட்டி எல்லாத்தையும் படையெல்லாம் போட்டு தினம் அங்கே வழிபாடு நடந்துருந்தது. ஆனால் இறைவன் அவனுக்கு காட்சி கொடுக்கல. ஏன் காட்சி கொடுக்கல அப்படின்னா, அவர் ஒரு சிவபெருமான், அவர் ஒரு கல் சிலை. நான் காலையில் சீக்கிரம் ஏந்து போய் அவருக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணிவிட்டு வந்தேன்னா சிவபெருமானுக்கு எனக்கு வேலை இல்லை அப்படின்னு அதை ஒரு தொழிலாக பண்ணக்கூடிய அந்தணர்கள். அதனால் அவர் காட்சி கொடுக்கல. ஆனால் இவர் வேடவண்ணத்தில் வந்தவர். அது வரைக்கும் சிவபெருமான் யாரும் தெரியாது, சிவன் யாரும் தெரியாது. அந்த கோலத்தில் வந்ததுனால இந்த உருவத்தை, இந்த அடையாளத்தை, இந்த கோயிலில் இப்படி ஒரு வடிவத்தை பார்த்தோன்னே இவர் மனசு இங்கே மயங்கிடுச்சு. வீடை மறந்தார், நான் ஒரு வேடன்றதை மறந்துட்டு இறைவன் முன்னாடி கண்ணீர் விட்டு அழுகுறாரு. உன்னை பார்த்தா என்னால் பிரியவே முடியலையப்பா அப்படின்னு கண் கலங்கி என்ன பண்ணார்? நான் எங்கள் அப்பா சொன்னார், டேய் நீ சத்தாக இருக்கணும்னா மான்கறியிலேருந்து பன்னிக்கறியிலேருந்து எல்லாம் அடித்து சாப்பிடு, வெறும் கீழே முளைக்கிறதெல்லாம் சாப்பிட்டேன்னா பலம் இருக்காது. ஏன்னா இந்த காட்டில் நான் வேட்டையாடணும், நம்மளாம் வேடு வரணும் அப்படின்னு சொல்லி பலம் வேணுன்றது எங்கள் அப்பா எனக்கு சொல்லி வச்சுக்கிறேன். எப்படியே கறியெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு. அப்போ கறி சாப்பிட்டா பலம் வரும்னு ஒரு நினைப்பு. அப்போ என்ன பண்ணுறேன், இறைவனுக்கு முன்னாடினா என்னால் எவனோ ஒருத்தன் தயிர் சாதமோ பொங்கலும் வச்சுட்டு போகிறான், இதை சாப்பிட்டா இந்த இறைவனுக்கு எப்படி பலம் வரும் அப்படி என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு ஃபுல் மீல்ஸ் அனுப்புகிறாரு. ஃபுல்லாக நான்வெஜ் பண்ணி அடித்து, அதுவும் அடித்தவர் எப்படி எடுத்து வர்றாருன்னா, முதல்ல இவருக்கு அடித்து பார்ப்பாராம். எந்த கறி எங்கே சுவையாக இருக்குதோ அந்த கறியை தான் இறைவன் படிப்பேன். அப்போ இறைவன் யாராக இருந்தான் அப்படின்னா இவன் தான் அவனாகவே இருக்கிறார். இறைவன் தான் எச்சப்படாமல் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நடுவீட்டில் போட்டு ஏய் கை வைக்கூடாதுன்றோம். பல்லு விழாமல் தான் கை வை, பல்லு வந்துச்சுன்னா கை எச்சப்பட்டுரும். இறைவன் கண்ணை குத்துவார். அவனுக்கு அந்த பேதமே தெரியலையே. தனக்கு பிடிச்சிக்குதா, தனக்கு சுவையாக இருக்குதா, அந்த பொருளை இறைவன் கொடுத்தா அவன் சாப்பிட்டு அவனுக்கு பலமாக இருப்பான். இறைவன் அவன் நம்பிட்டான். அந்த நம்பிக்கைக்காக இறைவன் தந்த கொடுப்பனை தான் வெறும் 7 நாளில் போயிட்டான். யார்? கண்ணப்பனே சிவனாக மாறிட்டான். அதுதான்பா 7 உலகம், ஈரே உலகம்னு சொல்லிக்கிறாங்க. ஈரே உலகம்னா இந்த உடம்புக்குள்ளே ஒரு உலகம் இருக்குது. எது? மூலாதாரத்துலேருந்து சகசிராரம் போகிற வரைக்கும் அது ஒரு உலகம். இந்த உலகத்தில் ஏறி பயணம் பண்ணவனுக்கு என்னென்ன உலகம் இல்லை, புவ உலகம், அந்த ஐயர்கள்லாம் சொல்லுவாங்க பூர்வ புசி அப்படின்னு ஒரு 7 உலகம் சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னென்னா உயிரானது இந்த உடம்பு விட்டு போனால் இவ்வளோ உலகத்தையும் கடந்து போகும். அங்கே ஒரு விதமான தண்டனை கொடுப்பாங்க. அந்த தண்டனையெல்லாம் அனுபவிக்கிறதுன்னு ஒரு உலகம் வச்சுக்கிறாங்க. எது? 7 உலகம். இந்த மேலே 7 உலகம் போனவனுக்கு அந்த 7 உலகம் கிடையாது. புலன்கள் வழியாக 9 வாசல் வழியாக உயிர் போனோம் எல்லாருக்கும். வெளியே ஒரு 7 உலகம் வச்சுக்கின்னு இங்கே செஞ்சதெல்லாம் அனுபவித்து வச்சுக்கிறான். அதுதான் 7 14 உலகம். அந்த 7 நாளுன்றது இவரே இறைவனோட ஐக்கியமான நாள். அது கலந்து மேலே போயிட்டார். தான் சிவமாதல், அதுதான் சொன்னது, தான் சிவமாதல். அப்போ 7 படிநிலையும் இந்த ஓட்டத்திலே அவர் கலந்ததுனால 7 நாள் அவர் முக்தி. ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தவம் இருக்கிறவங்க 1000 பேர் இருக்கிறான், யாராலும் முக்தி அடைய முடியல. அப்போ எங்கே தப்பு நடக்குதுன்னா அந்த பாவனைன்றது முக்கியம். நாம் ஒரு மிஷின் மாதிரி உறவாடணும்னா இறைவனோட பலனே கிடையாது. தாயும் பிள்ளையுமா அங்கே பழகணும்.
உறவு இருக்கணும். உழவுக்கோல் நட்டு உணர்வு கயிற்றால் முருக கடைய. நெய் எப்போ வருமானா, மோர்லேருந்து வெண்ணெய் எப்போ வருமானா, சும்மா மோரை ஊற்றி வச்சா அது கெட்டு தான் போகும். ஆனால் எனக்கு அந்த மோர்லேருந்து வெண்ணெய் வரணும். அப்போ நான் என்ன பண்ணணுமா, அதில் உணர்வு கோல் நட்டு ஒரு கொம்பு ஒன்று நடணும், மற்ற ஒன்று நடணும், கயிறு ஒன்று கட்டணும். இது ரெண்டும் என்னப்பா அப்படின்னா, உணர்வு கோல் நட்டு உறவு கயிற்றால். இறைவனுக்கும் எனக்கும் ஒரு உறவு வேணும். இது ரெண்டுமே ஈக்குவலாக நடந்தால் கெட்டு போகிற அந்த மோர்லேருந்து வெண்ணெயானது திரண்டு வரும். கெட்டு போன இந்த உடம்புலேருந்து உத்தமமான பொருள் திரண்டு வரும். எப்போ வரணும், உணர்வும் உயிரும் கலந்து வரணும், உறவும் கலக்கணும். இதைத்தான் மகான்கள் எல்லாரும் நமக்கு வாழ்நாளில் வாழ்ந்து காட்டியிருக்காங்க. நாமளும் மகான்களை படிக்கிறத விட்டுட்டு அவங்கள மாதிரி வாழறதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த சத்தை எடுத்துக்கணும், சத்தை எடுத்துட்டு சக்கையை விட்டுடணும். இந்த ஜென்மத்தில் எந்த ஜென்மத்திலும் முடிய போதே இல்லை. அதை தான் சொன்னேன் முதல்ல, இந்த வார்த்தைகளே முதல்ல தப்பு. இதுதான் எனக்கு கடைசி பிறவியாக இருக்கணும். நான் என்ன நினைக்கணும், இந்த பிறவி தான் எனக்கு கடைசி பிறவியாக இருக்கணும். இறைவா, இன்னொரு பிறவி எனக்கு கொடுக்கக்கூடாது, அதுக்கு தகுதி இல்லாமல் என்னை ஆக்கிடு. இந்த ஒரு பிறவியில் நான் எவ்வளோ பாடுபட்டாலும் பரவாயில்ல, நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிற பக்குவம் அங்கே வரணும். எங்கேருந்து வரும், வார்த்தையிலே வரலன்னா உள்ளே எங்கே சக்தி இருக்கும்? சாமி பாரதியார் சொல்கிறார், சாமி உன் மனசில் நெருப்பு இருந்தால் உன் வார்த்தையில் நெருப்பு வரும். அவரோட பாடல்கள் கவிதைகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா நெருப்பு மாதிரி இருக்கும். ஏன்பா அப்படின்னா அவருக்குள்ளே இருக்கிற நெருப்பு, ஒரு சொல்லும் நெருப்பாக வந்தது. காரணம் என்ன, உள்ளே இருந்தது. நீ இல்லைன்னா கட்சி வரைக்கும் இல்லாமல் போயிடும். இல்லைன்னு ஒரு பொருள் உலகத்தில் படைக்க வேண்டிய வேலையே இல்லை சாமி. இருக்குது, மறைச்சிருக்கிறத விளக்குனா உள்ளகிற பொருள் தெரியும். மறைக்க நோக்கி தான் போகிறோம். சரியா, சொல்பா. சக்தின்னா என்ன, சித்தின்னா என்ன? சக்தி இல்லைன்னா சித்தி இல்லை, அது என்ன முடியும்? வேலை செய்யலைன்னா சம்பளம் இருக்குமா? சம்பளம் இருக்காது. சக்தி என்ன இல்லைன்னா சித்தியும் கிடைக்காது. சித்தினா என்னப்பா, சித்தினா என்ன? வேலை செஞ்சால் சம்பளம் வர்றது தான் சித்தி. இந்த பாடங்களில் ஆன்மீகங்களில் சித்தி என்னென்னா, இந்த மரணம் இல்லாத ஒரு நிலை கிடைக்கணும். அது கிடைக்குமானா கிடைக்காது. அதுக்கு முன்னாடி அங்கேருந்து நம்மளை தள்ளி வரத்துக்கு சில விஷயங்கள் வேலை கொடுக்க போகிறதில்ல. நாம் செய்யக்கூடிய பாடல்கள் கண்ணு தேவையில்லை, காதும் தேவையில்லை, காலும் தேவையில்லை, கையும் தேவையில்லை. என்னப்பா தேவைன்னா மனம் தான் வேணும். அதுக்கு தான் ஐயா ஒரே ஒரு சொன்னார், உன் மனம்தான்ப்பா உன்னோட குரு. அந்த மனம் இருந்தால் காணாத காட்சியையும் காணுவோம். ஏன்னா இந்த கண் கொண்டு நம்ம எந்த காட்சியும் காண போதே இல்லை. புரியுதா? அந்த காட்சியை காணுறதுக்கு இந்த கண்ணுக்கு தகுதியும் இல்லை. அப்போ அவங்க கூடனா தான் கண்ணு இருந்தான்னா, இல்லைன்னா இல்லாமல் போனான்னா. புரியுதா? அதை கேட்கக்கூடிய சக்தி இந்த காதுக்கும் கிடையாது. புரியுதா? அப்போ உள்ள ஒரு பொருள் இருக்குது, அதுக்கு தான் அந்த சக்தி இருக்குது. ஊனமுற்ற விஷயங்களுக்கு அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கண்ணு இருந்தாலும் காது கேட்கலனாலும் அவங்களாலையும் உயர்ந்த நிலையை அடைய முடியும். அதுக்கு உடல் குறை ஒரு குறையே இல்லை சாமி. எல்லாருக்குமே இது சாத்தியம். ஒரே ஒரு தகுதி வேணும், மனசை பரிபூர்ணமாக அவங்ககிட்ட ஒப்படைக்கிற அந்த தகுதி, அந்த சாமர்த்தியம் இருந்தால் அவங்களாலையும் சித்தனாகலாம், முக்தனாகலாம் சாமி. புரியுதா? அவங்களாலையும் ஞானத்தை அடைய முடியும்.